கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்திக் வந்துட்டு ரேவதியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாமான்னு சொல்லிட்டுருக்கா. இதுக்கு இடையில வந்துட்டு சந்திராவை காட்டுவாங்க. சந்திரா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு வர சிவனாண்டி வந்துட்டு நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், கார்த்திக் எங்கேயும் காணோம், அவங்க பாட்டி வீட்லேயும் இல்லை, நான் ஆள் விட்டு செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன். எனக்கு என்னமோ ரேவதியோட ஆக்டிவிட்டியில் ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க. அவள் என்னமோ நடிச்சிட்ருக்கான், அவன் கார்த்திக் தான் தப்புருஷங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான்னு தோணுதுன்னு சொல்லிட்டுருக்கேன். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, வெயிட் பண்ணு, 4-5 பசங்களை நான் அனுப்பியிருக்கேன், கார்த்திக் கார் எங்கே நிற்குன்னு பார்த்துட்டு கார்த்திகையாவது பார்த்துட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படி மட்டும் ஏதாவது இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சிவனாண்டிக்கு அவனோட ஆள் வந்து கால் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்துட்டு கேஆர்ஏல உள்ளே வந்துட்டு கார்த்திக் கார் நிற்கிறத பார்த்துட்டு தான் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. நான் இப்போ உடனே அங்கே வரேன், நீ அங்கேயே வையின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நான் தான் சொன்னலாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஒன்றும் யோசிக்காத, நான் போகலாம் வா அப்படிங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன், நீ பின்னாடி வாங்குறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு சந்திராவும் போக 2 பேரும் அந்த இல்லத்துக்கு வந்துருந்தாங்க. அங்கே கார்த்திக்கும் ரேவதியும் காட்டிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ரேவதி இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு நான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் சமைச்சு தரேன் மாமான்னு சொல்லிட்டுருக்கேன், நீ தான் இங்கே வந்திருக்க, நான் தான் சமைக்கணுங்கிறாங்க. உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க, அதெல்லாம் தெரியும், உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்க, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து செஞ்ச மாமாவுக்கு சாப்பிட என்ன பிடிக்குன்னு தெரியாதான்னு சொல்ல, ஓகேவா நானே பண்ணுறேன், நீ அது வரைக்கும் டிவி பாரு பொழுது போகன்னு சொல்லிட்டுருக்கேன், நானும் உங்கள் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் ரேவதி நின்றுட்டுருக்க. கார்த்திக் வந்து சமைக்கிறாங்க. ஒவ்வொரு சமையலாக ஏற்பாடு பண்ணிவிட்டு ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட உட்கார போகிறாங்க. அப்போ ரேவதி வந்து நீங்கள் உட்காருங்க மாமா ஃபஸ்ட்டுங்கிறாங்க. இல்லை நீ சாப்பிடுங்கிறாங்க. அப்போ ரேவதி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட போக, இப்படி சாப்பிட்டா எப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கே பிளேட்டை வாங்கி ரேவதிக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. நீங்களும் சாப்பிடுங்க மாமான்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திக் ஊட்டி விட்றாங்க. இந்த டைமில் கரெக்டாக வந்து சந்திராவும் சிவனாண்டியும் வந்துருந்தாங்க. பின்பக்கமாக போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. நான் சொன்னலாங்க, அந்த ரேவதிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போடாத, அவங்களுக்கு கேட்டுற போதுங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நான் உள்ளே போய் பிரச்சனை பண்ணவான்னு சிவனாண்டி கேட்க, அதெல்லாம் இல்லைங்க, நான் போயிட்டு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன், இதெல்லாம் பார்த்து அவள் தெரிஞ்சுக்கிட்டட்டும் அப்படிங்கிறாங்க. என் அக்காக்காரி இதெல்லாம் பார்த்தா தான் தெரியுங்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. உள்ளே அடுத்து கார்த்திக்கும் ரேவதியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்ம கல்யாண ஃபோட்டோவை பார்க்குறியான்னு கார்த்திக் கேட்க, சரி பார்க்குறேன் மாமான்னு சொல்ல, கார்த்திக் கொண்டு வந்து கொடுத்ததும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ரேவதி. இது வந்து எவ்வளோ முக்கியமானது ஒரு பொண்ணுக்கு, ஆனால் இது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையே மாமா, நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்க. நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லலைன்னு கார்த்திக் சொல்ல, இல்லை மாமா, இன்னொரு விதத்தில் பார்த்தா நம்ம கல்யாணம் நடந்ததெல்லாம் நான் உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்திருக்கேங்கும் போது அது எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் தான், பார்க்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம ஃபோட்டோலாம் நல்லா இருக்கு மாமான்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ஏன் உருன்னு முறைச்ச மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி கேட்க, அப்போ கார்த்திக் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உனக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு கடைசி நேரத்தில் தான் தெரியும், அதனால தான் இப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இவ்வளோ தூரம் நடந்திருக்கா, நல்ல வேலை மாமா, இந்த கசப்பான விஷயம்லாம் மைண்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் மறந்து போச்சு போல், இனிமேல் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம், நம்ம லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அவங்க மடியில் படுத்துக்குவான்னு கேட்குறாங்க ரேவதி. படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் ரேவதியும் கை மேலே கை வச்சுட்ருக்காங்க. ரேவதி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் உட்காந்துட்ருக்க சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா ரேவதி எங்கே போயிருக்கா தெரியுமா, உன்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காக்கா, இந்த மாதிரி கார்த்திகா அவனுக்கு ரேவதி காண்டி கட்டி வச்சிருக்க வீட்டில் தான் போய் இருக்கிறா, 2 பேரும் மாற்றி ஊட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவளுக்கு பிடிக்கலனாலுமே நான் ஒன்று சொன்னால் அதை இந்த அழகான நாட்கள் எப்போதுமே நினைவிருக்கும். ஆமா, இது நிஜமாகவே ஒரு பொன்னான நேரம். கேட்பா, என் பேச்சை மீறலாம் மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. நான் நிஜமாதாக்கா சொல்கிறேங்கிறாங்க. ஏற்கனவே மாமா விஷயத்தில் உன் பேச்சை கேட்டு நான் என் புருஷனையே சந்தேகப்பட்டுட்டேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அக்கா எனக்காண்டி வந்து பாருக்கா, நீ நேரில் வந்து பாருக்கா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் ஆனால் என் பொண்ணை நான் முழுசாக நம்புறேன், நீ கூப்பிட்றேன்னு வரேன்னு சொல்லிட்டு கூட கிளம்பி போகிறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. வீடியோஸ் பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேணும்னா கொஞ்சம் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.